இந்த பதிவில் கனகாம்பரம் பூச்செடியில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு ட்ரிக் ஒன்று பார்க்க போகிறோங்க. கனகாம்பரம் பூச்செடி இந்த வெயில் காலத்தில் தாறுமாறாக பூத்து குலுங்கக்கூடிய பூச்செடிங்க. அதனால் உங்கள் வீட்டில் கனகாம்பரம் பூச்செடி இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனித்து உரங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா நிறைய பூக்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்தது, நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வந்து கூட இப்போ நீங்கள் தாராளமாக நட்டு வச்சு வளர்க்கலாம். கனகாம்பரம் பூச்செடியில் அதிக பூக்கள் பூக்கிறதுக்கு சின்ன ட்ரிக்கு பார்க்கலாம். இந்த சங்குன்னு சொல்லுவாங்க. இதில் அந்த சங்கில் ஃபுல்லாகவே பூக்கள் வந்து பூத்து முடிச்சிடும். அந்த பூக்களை நம்ம அப்படியே செடியிலே விடக்கூடாது. பூத்து முடித்த உடனே என்ன செய்யணுன்னாக்கா அதை வந்து கட் பண்ணணும். இப்போ இதில் வந்து மொட்டுக்கள் 2 மொட்டு இருக்குது, அதுவும் வந்து பூக்கணும். இப்போ எல்லாமே பூத்து முடித்த சங்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுதான் ஃபுல்லாக பூத்து முடிச்சது. இது அடிப்பாகத்தில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதிலிருந்து நிறைய கிளைகள் வந்து உங்களுக்கு பூக்கள் வந்து தொடர்ந்து அதிக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும்.